Hello friends, welcome back to my channel. Last video நம்ம first name and last name text to columns மெத்தட்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம left function and right function யூஸ் பண்ணி first name and last name எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த ஃபங்க்ஷன் டாபிக்ஸ் போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதில் இருக்க லாஜிக்ஸ் புரிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனை நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும். அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல போட்டுக்கலாம். ஆனால் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நீங்கள் வேரியஸ் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வச்சிருந்த அதே ஷீட் தான் இது வந்து டெக்ஸ்ட் டு காலம் மெத்தட்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது. இங்க நான் பிளாங்கா வச்சிருக்கேன். இங்க தான் நம்ம லெஃப்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இது நல்லா கவனிங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா லெஃப்ட், ரைட், லென்த் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும், தென் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே லெஃப்ட், ரைட்டு, லென்த் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், லெஃப்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், லென்த் ஃபங்க்ஷன் அதுக்கும் முன்னாடி டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் பார்க்காத ஒன்னே ஒன்று ஃபைண்ட் ஃபங்க்ஷன் தான். ஃபைண்ட் ஃபங்க்ஷன்றது ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சஞ்சய் குமார் அப்படின்ற நேம்ல ஏதாவது ஒரு லெட்டர் ஆர் கேரக்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபைண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சஞ்சய் குமார்ல ஸ்பேஸ் அப்படின்றது 7th பொசிஷன்ல இருக்கு. இந்த 7th பொசிஷன்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு தான் ஃபைண்ட் பொசிஷன். ஈக்குவல் டு ஃபைண்ட் ஓப்பன் பிராக்கெட் கோட்ஸ்ல ஸ்பேஸ் கொடுத்து கமா கொடுத்துக்கிட்டு இந்த சஞ்சய் குமார் அப்படின்ற செல்லை நான் செலக்ட் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர். இப்போ பாருங்க, ஸ்பேஸ் அப்படின்றது 7th பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதை தான் ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கு. இப்போ வாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு லெஃப்ட் ஓப்பன் பிராக்கெட் எந்த டெக்ஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா A2 கமா இப்போ நம்ம ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஃபைண்ட் ஓப்பன் பிராக்கெட் கோட்ஸ்ல நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் கமா A2. இப்போ இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நல்லா பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்பேஸ் எங்க வரைக்கும் வருதோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா இதுல ஸ்பேஸையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஸ்பேஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 7 கேரக்டர்ஸ் இங்க பிரிண்ட் ஆயிருக்கும், கரெக்டுங்களா? ஆனா நமக்கு 7th கேரக்டர் ஸ்பேஸ் வேண்டாம். அதனால இங்க -1 கொடுத்துக்கிறோம். -1 கொடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம் கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, இந்த ஃபார்முலாவை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நேம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் நேமை ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அதே மெத்தட் தான். ஈக்குவல் டு ரைட் ஓப்பன் பிராக்கெட் A2 கமா இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு லாஸ்ட் நேம் வேணும். நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ண மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் லென்த்தை கண்டுபிடிச்சி அதுல இருந்து நம்ம ரைட் சைட்ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். அதனால லென்த் ஓப்பன் பிராக்கெட் A2 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டோட்டல் லென்த்ல இப்போ நான் ஃபைண்ட் பண்றேன். ரைட் சைட்ல இருந்து ஃபைண்ட் பண்ண போது என்ன ஃபைண்ட் பண்ண போது ஸ்பேஸ். ஸோ கோட்ஸ்ல ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு கமா A2 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்தா பாருங்க குமார். இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே அப்ளை பண்றேன். பாருங்க, சஞ்சய் குமார் அர்ஜுன் தாஸ் கரெக்டா வந்துச்சுங்களா? நீங்களே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இல்லை வேற ஏதாவது மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.